நீர் மகிமைப்படுத்தின உடைய வார்த்தை நாங்கள் கேட்டு பிரயோஜனப்பட உதவி செய்வீராக. மிகுந்த மன மகிழ்ச்சியோடும் போதனையோடும் நாங்கள் ஒரு திருப்தியாய் செல்லத்தக்கதாய் நீர் பேசும் ஐயா. மனிதன் அல்ல, தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதி துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென் அப்படி சொல்லலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் ஒரு பக்திக்குரிய ஒரு விசேஷத்தை செய்தி. புதிய ஏற்பாட்டில் 277வது பக்கம் பொதுவான வேதாகமத்தில் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அருமையான ஒரு வேத போதனை. பரிசுத்த வேதத்தில் அதிக இடம் பிடித்த ஒரு தேவ மனிதர். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா எல்லாரையும் மீட் பண்ற அளவுக்கு ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலர். சவுலாக இருந்த பொழுது பெரிய செல்வந்தர், தனவந்தர். வரலாறு சொல்லுகிறது 3 கப்பல் சவுலுக்கு இருந்ததா. இயேசு கிறிஸ்துவை எப்ப சந்தித்தாரோ அதோட எல்லாத்தையும் விட்டார். குப்பையும் அற்பமும் தூசியுமாய் என்கிறேன். முன்னானதை மறந்து முன்னானதை நோக்கி கிறிஸ்து இயேசு எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி நான் தொடர்கிறேன். அதான் அவருடைய வீர முழக்கம். அடுத்தது என்னவென்றால், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் அவருடைய இன்னொரு ஸ்லோகம் அவருக்குள்ள அவரை பற்றி. I am not or I am nothing. Jesus only living in my heart. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி சில மறக்க முடியாத வார்த்தைகளை அவர் சொல்லி சென்றிருக்கிறார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா அப்படி கேட்பார். உண்மைதான், சரியா மதிக்காதவங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தை. அப்புறம் என்னாச்சு தெரியல அவருக்கு, அப்போஸ்தலர்களில் மிகவும் சிறியவனாகிய நான் அப்படி வந்தார். ஒரு ஓரளவு திருப்தி. அவர் எவ்வளவு தாழ்த்திலே வராரு. வயசு ஆக ஆக அவர் இன்னும் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறார். பாவிகளில் பிரதான பாவி. அப்படி தலை மட்டும் தாழ்த்தின ஒரு தேவ மனிதர். நமக்கு ஒரு முன்மாதிரியாக மூத்த அப்போஸ்தலனாக விளங்கியவர். குடும்ப வாழ்க்கையானாலும் அவருடைய நிருபத்திலிருந்து எடுத்து வாசிக்கிறோம். சபை பிரதிஷ்டையா இருந்தாலும், சபையில ஒரு ஊழியரை நியமிக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி புரோகிராம் இருந்தாலும், குழந்தை பிறந்தாலும், அது வளர்ந்து வயதாகி வரைக்கிற வரைக்கும் அந்த நிருபங்களில இருந்து எடுத்து படிக்கணும். அப்ப அவரு பேசிக் என்ன சொல்றாரு? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடல். பெற்றுக்கொள்வது முதல் அனுபவம். சமாதானத்தை இயேசு தருகிறார். கிராமங்களில் போனா என்ன சொல்றோம்? இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜனங்களை அழைக்கிறோம். எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் தெருவில் நின்று பேசலாம், இயேசு பற்றி பேசலாம், ஜபம் பண்ணலாம். எல்லாம் ஆந்திரா, தமிழ்நாடு என்ற ஏரியாவில் நாங்கள் செய்யறோம். இன்னைக்கு வரைக்கும் செய்யலாம் தெரு சங்கம். இது விசுவாசிகளுக்கு, கொலோசிய பட்டணத்துக்கு அதில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நீங்கள் வேண்டும் என்றால் அந்த முதல் அதிகாரம் ஆரம்ப வரிகள் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே, முதல் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ மீ. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படிதான் ஒவ்வொரு நிருபத்தையும் அவர் ஆரம்பிப்பார்.
அதை எழுத அவர் யோசிக்கவே மாட்டார். அதே வார்த்தையை ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதி நம்ம வாழ்த்துறோமே என்று நினைக்கவும் மாட்டார். அந்த வார்த்தை தேவை. பரிசுத்த வாழ்களுக்கு எழுதுறார். அப்ப அடிப்படை சமாதானம் மட்டும் போதாது. அருமையான விசுவாசிகளே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் முற்றிலுமாய் ஆழக்கடது. overrule. The peace of God overrule in your heart, in your mind. அது கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் பிரேக் போடுறாரு பாருங்க. இதான் நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சில நேரங்களிலே நாம் சமாதானத்தை இழக்க நேரிடுகிறது அல்லது குறைக்கும் சந்தர்ப்பம். சமாதானம் குறையும், நமக்கே தெரியும். தவறான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தில் தலையிடும் பொழுது கொஞ்சம் குறையும். அது செட்டில் ஆயிடும். உபவாசம் போட்டு ஜபம் பண்ணியாவது பிக்கப் ஆயிடும். அமைதியா விட்டுட்டு மாட்டா, துரு பிடிச்சிடும், மந்தி போயிடும், அப்படியே பின்மாற்றம் அடைஞ்சிருவான். full of peace. என்ன நிலைமை எனக்கு வந்தாலும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த தெய்வீக சமாதானத்தை நான் ஒரு காலம் இழக்க மாட்டேன். இந்தியாவிலே சாது சுந்தர் சிங் சொல்லி ஒரு தேவ மனிதர், இந்தியாவின் முதல் அப்போஸ்தலர் என்று அவரை சொல்வார்கள். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு சில ஆண்டுகளில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர், இயேசுவின் பிள்ளையாக மாறினார். லூதியானாவில் இருந்து, இந்தியாவிலே வட இந்தியா, லூதியானான்னு ஒரு பட்டணம் இருக்குது. அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போன ராம்பூரி அப்படின்னு ஒரு இடம். ராம்பூரி நான் நிறைய முறை அங்க போயிருக்கிறோம். நான் என் மனைவியும். சாது சுந்தர் சிங் பிறந்த அந்த வீடு பார்த்தது. கரண்டே கிடையாது அந்த வீட்டுல, அவன் கரண்டே எடுக்கல. ஆனா அவங்க அக்கா சந்ததி, ஒரு 4வது சந்ததின்னு நினைக்கிறேன், பிலிப்பு மாசின்னு சொல்லி ஒருத்தர் அந்த வீட்டுக்கு எதிர்க்காக சாது சுந்தர் சிங் மெமோரியல் சர்ச்சுன்னு சொல்லி கட்டி நடத்தி வர. ஆக நாங்கள் 3 நாள் ஊழியம் செய்திருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவு அருமையா அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய புத்தகங்களை படித்தால் தான் தெரிகிறது. அவர் அவ்வளவு அருமையா செய்திருக்கிறார். செருப்பு கூட போடாம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். அந்த காலத்திலே பிளைட்ல அமெரிக்கா போயிருக்கிறார், கனடா போயிருக்கிறார், எங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், கேரளா வந்திருக்கிறார். அவ்வளவு அருமையா ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு தடவை ஒரு வீட்டு கதவை தட்டி இருக்கிறார். ஒரு பாப்பா, ஒரு சின்ன பெண் கதவை திறந்து பார்த்துட்டு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம், அம்மா இயேசு வந்திருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் இயேசு எப்படி இருந்தாருன்னு? அதான் தெய்வீக வெளிப்பாடு சிறு பிள்ளைகளுக்கு. இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறாரா? அம்மாவுக்கு அதிரி போச்சு. வந்து பார்த்தா சாது சுந்தர் சிங் இருக்கிறார். கொஞ்சம் உள்ள வரலாமா? அவர் பேசுற வார்த்தையிலே அவர் தடுக்கவே முடியாது. full of peace in that face. பார்த்துக்கொண்டே இருக்கலாம் போல. ஐயா வாங்கய்யா, ரொம்ப நாளா அவனை பார்க்கணும்னு நாங்களே யோசித்து இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க, வாங்க உட்காரு. அப்படி கொஞ்ச நேரம் அன்பா பேசி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவர் சொல்ல 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 இயேசுவாருடைய அன்பை அந்த வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதி, சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். தேவ மனிதர். அவருடைய வரலாறு போட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் தேதியெல்லாம் இருக்குது. கீழே இறப்பு டேஷ் 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 இல்லை. அவர் இறந்ததற்கு ஆதாரமே இல்லை. இடையில நிறைய அவர் ஊழியம் செய்த அந்த ஆண்டுகள், அவருடைய சேவை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நான் திபெத்துக்கு போகிறேன், இனி என்னை தேட வேண்டாம் என்று சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அவ்வளவுதான். அவர் மரித்தாரா மறிக்கலையா, இன்னொரு உயிரோடு இருக்கிறாருன்ற மாதிரி சில இடத்துல பேசிக்கிறாங்க. இந்த கைலாச மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் அந்த திபெத்திலேயோ அந்த இமயமலை சாரலிலோ இவரை பார்த்து பேசியதாக இன்னொரு 2 பேரும் அங்க உயிரோடு இருக்கிறத சிலர் சொல்றாங்க. சரி, தெரியாத நம்ம யோசிச்சோம்னா, தேவ சமாதானம் எப்போ இயேசுவோடு கூட இருக்கிறப்போ
உன் சமாதானம் நதி போல ஓடும். நன்றாக கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு எல்லாமே தகுதி ஆயிடாது. எல்லாவற்றுக்கும் கோபப்பட எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் நான் கோபப்பட மாட்டேன். கோபம் அந்த ஒரு சின்ன காரியம் எத்தனை சாட்சியை கெடுக்கிறது தெரியுமா? அப்ப சமாதானம் அங்க குறையுது, பர்சன்டேஜ் குறையுது. பார்த்திருக்கிறீங்களா? மணிக்கணக்கில் பைபிள் படிப்பாங்க, மணிக்கணக்கில் ஜபம் பண்ணுவாங்க. அந்த நடைமுறையில விசாரிச்சு பாருங்க, சும்மாவே கோபம், சும்மாவே எரிச்சல் வரும், சும்மாவே சாபத்தை போடுவாங்க. இன்னும் பைபிள் ரொம்ப படிக்கிறாங்க. பைபிள் ரொம்ப படிக்க 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 சாந்த குணம் வளரணும், சமாதானம் பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே காணப்பட வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. சும்மா ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் சமாதானம் வைத்துக் கொண்டு மீதி வேறே சுபாவத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. மாற மாற நாளுக்கு நாள் நம்ம மாறணும். மறுரூபம் அடையத்துக்கு நம்ம தகுதி ஆகணும். பரலோகம் போறதுக்கு எல்லாருக்கும் ஆசை, ஆனா அதற்கு ஒரு தகுதி, தாழ்மை, பரிசுத்தம், நீதி, நேர்மை. தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு முடியல. ஓடு 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 அலைவாங்க, ஓடுவாங்க. ஆனா வேதத்தை எடுத்து படிக்க டைம் இல்லை. வேதத்தை படிக்க டைம் இல்லைன்னா அப்ப வேற அதை விட வேற என்ன, அதை விட உயர்ந்தது வேற என்ன இருக்குது? அதே போல ஜெபிக்க கூட டைம் இல்லை. பிரதர் ஒத்துக்கொள்ளவே மாட்டார் ஆண்டவர். அதே நேரத்துல நல்ல டைம், எவ்வளவு நேரம் தரார் ஆண்டவர். 4 மணி நேரம் ஜெபிக்கிற பிரதர், 8 மணி நேரம் ஜெபிக்கிற பிரதர், ரொம்ப சந்தோஷம். அப்படியே பட்டங்களை நான் பாராட்டுறேன், தலை வணங்குகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 4 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஜெபிக்கின்ற மகனே மகளே, நான் விரும்பாத ஒரு காரியம் உன்னிடத்தில் இருக்கிறதே, அதை விட்டுவிட மாட்டாயா? எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த காரியம் பரலோகத்திற்கு செல்வதற்கு தடையா இருக்கிறதே. மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான பாவம் இருக்கு. சூழ்நிலையின் காரணமாக தவறுகிற நிலைமை, அதுல அன்னைக்கு நம்ம செட்டில் பண்றது. தவறுகள் திருத்தப்படும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து வேண்டுமென்றே செய்வது. தெரிந்து செய்கின்றவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இயேசுநாதரே சொல்லிட்டார், தெரிந்து செய்கிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். கிறிஸ்துவ எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். ரம்மா வந்தாங்க, இதெல்லாம் பிரச்சனை முட்டி போட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது குறை தவறு இருந்தா ஏசாப்பா கிட்ட மன்னிப்பு கேளுவாங்க. என்னக்கா நான் மன்னிப்பு கேட்கறத, என்னக்கா நான் அப்படி செஞ்சுக்கிட்டேன், என்னக்கா நான் அப்படியாப்பட்ட பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேன், ஊர்ல இருக்கிறவங்க சரியாக நான் செஞ்சுட்டேன், எடுத்துக்கு சிறப்பு. சரிமா அப்படியே இருக்கணும், ஜாம் பண்ணி எப்ப சொல்றோமோ அப்பவே தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். என்ன ஆயிடும் போது பரிசுத்தவான்கள் கூட மறிக்கிறப்போ ஏதாவது பாவம் இருந்தா என்ன மன்னிச்சிருந்தப்பா உங்ககிட்ட வரணும், அப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. மரணத்துக்கு ஏதுவான தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. அப்ப நான் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ரெடி ஆயிடணும், கெட் ரெடி. சாவதற்கு ஏதுவானதை சிறப்படுத்தி கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி அது எப்ப ரிசர்வ்ல வைக்கணும். எப்ப நான் மரித்தாலும் இயேசுவோடு இருப்பேன், எப்ப இயேசு வந்தாலும் நான் அவரோடு செல்லுவேன். அப்படி என்றார். இந்த தேவ சமாதானம் நதி போல ஓடும். தேவ சமாதானம் உன் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம். திருச்சபை அற்பமாய் நினைக்கிறவர்கள் கிறிஸ்துவையே அற்பமாய் நினைக்கிறார்கள். போதகருக்காக லிஸ்ட் பண்ணி வரதில்லை. திருச்சபை கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார்.
ஆனால் அவரை காண முடியாது. அதற்கு பதிலாக தான் போதகரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிட்டது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள். போதனை Hebrews 10:25 says, do not miss to go to church. நாளானது சமீபமாய் வருகிறதை காண்கிறீர்களே. Which day? Jesus coming. இயேசுவின் வருகை நாள் சமீபமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால் திருச்சபை வருகிறதை நிறுத்திவிடாதீர்கள். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். உலகமாகி இந்த பாலைவன பயணத்திலே திருச்சபை ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். போதகரை வைத்திருக்கிறார். இந்த அருமையான ஒரு ஆவிக்குரிய சபை, பூர்ண சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு சபை. இதை அலட்சியமாய் நினைத்தால் ஆண்டவரையே அலட்சியமாய் நினைக்கிறோம். போதனை என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். திருச்சபை தான் ஜெப வீடு. இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் ஜுரம் வந்தா போதும். கரெக்டா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஜுரம் வரும். சொல்லுங்க, அப்பதான் சர்ச்சுக்கு வரணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, நல்லா இருக்கும். குழந்தை அழுதான், அதனால சர்ச்சுக்கு வரல. குழந்தை அழகே இருக்கா, அதாவது குழந்தை உண்டா? எங்க ஊர்ல சிஸ்டர் போன வாரம் உங்க சர்ச்சு தான் பேசுறேன், எங்க நீங்க காணவில்லை? குழந்தை அழுது பிரதர், அதனால வரல. இது ஒரு காரணம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ரொம்ப முக்கியம். கொரோனா வந்து போன பிறகு இப்போ நிர்விசாரமாகி விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சண்டே வருது ரொம்ப அபூர்வம். கொரோனாவுக்கு இதுக்குன்னாரு, அது வந்து போயாச்சு. எவ்வளவு பேரை வாரிக்கிட்டு போயிடுச்சு. எவ்வளவு ஊழியக்காரர்களை கூட கொண்டு போயிடுச்சு. நம்ம போகலன்னா சர்ச்சுக்கு வராது இருக்கணும்னு அர்த்தமா? அடுத்த கொரோனா வந்து அப்படியே பட்டம் போயிடுவாங்க. திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லேலூயா. ஒரு பீஸ். அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், என்ன சந்தோஷம். நீங்க சர்ச்சுக்கு வராது தங்கி பாருங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. தங்கியிருப்பீங்க எத்தனை முறை? நிம்மதியா இருந்திருக்கிறீங்களா? அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப மாலை ஆராதனைங்க வர தவறியவர்கள் நைட்டுக்கு வீட்டுல நிம்மதியா தூங்குவாங்க நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான். அதான் தேவ சமாதானம் இழக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சிறு பருவத்துல ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடியே சின்ன வயசுல, இப்போது நீங்க இஸ்ரேல் படிக்கணும்னா அங்கிருந்து அந்த இயேசுல விழுந்து கொஞ்சம் நடை பாதை கொஞ்ச தூரம் நடந்து கூட நாசரேத், இயேசு வளர்ந்த ஊரு, ஒரு சின்ன தேவாலயம் இப்ப கூட அங்க இருக்குது. அது இயேசு கிறிஸ்து ஐக்கிய வைத்த தேவாலயம். அவரை பேஸ் பண்ணி தான் சர்ச்சு. ஆனா அவரே சர்ச்சுக்கு தவறாம போயிருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சு. இயேசு இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது, ஒரு வேத வாசிப்பு தான் சொல்லுவார். அந்த சர்ச்சை உபதேசியா. அந்த காலத்துல ரெவரண்ட் பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. உபதேசியா, போதகர். சரிங்கய்யா, வெறும் வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போய் உட்காரணும். அவரை பற்றி அவரே படிக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து அவரை பற்றி அவரே படிக்கிறார். யோசித்து பாருங்க. பிரசங்கம் பண்ண சொன்னா பிரசங்கம் பண்ணுவார், கீழ்ப்படித்திருந்தார். எப்படி இயேசு அவர் ஊழியத்திற்கு வரும் வரை பெற்றோருக்கு கீழ்ப்படித்திருந்தாரோ அதே போல அந்த நாசரேத்தில் அந்த சிறிய தேவாலயத்தின் போதகருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஊழியத்திற்கு வந்த பிறகு 3 வருஷம் தான் குயிக்கா முடிக்கணும் ப்ரோக்ராம் செய்தார். சாதனை படைத்து போயிட்டார். சமாதானத்தை கொடுக்கப்பட்ட பாடு இயேசு எவ்வளவு பாடு, அது வீணா இருக்கவே கூடாது. வேதம் அறிய வேதம், அதே அதிகாரம். இந்த தெய்வீக சமாதானத்தை காத்துக்கொள்ள, கடைசி வரை தக்க வைத்துக் கொள்ள, தேவ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளப்பட, அதே அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க கஷ்டம் இல்லாம வந்து கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 15 நம்ம படிச்சோம், அதுதான் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த தேவ சமாதானம் நம் இருதயத்தை விட்டு நீங்காமல் நாம் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்துல வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ சில நல்ல ஆலோசனைகளை, புத்திமதிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அதே அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார்.
அதை பாத்தீங்கன்னா 1-2 படிக்கிற கவனிக்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். தேடுங்கள், நாடுங்கள், 2 ஒண்ணுதான். அவர் என்ன கொடுக்கிறாரு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், இதான் விளக்கம். ஊழியக்காரர் கொடுக்கிற விளக்கம் தான். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாரே அந்த இடத்தையே தேடுங்கள். அதான் தெய்வீக தேடுதல், ஆவிக்குரிய வாஞ்சை. இயேசு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். அதான் நம்முடைய விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும், பசங்களை கற்றுக் கொடுங்க. அது சபையில கூட படிக்கணும். இல்ல மறந்தே போயிடுவாங்க எல்லாரும், நம்ம சந்ததியே மறந்துடும். பாவ அறிக்கை, விசுவாச பிரமாணம், ஸ்தோத்திர ஜெபம் இதெல்லாம் மறக்க கூடாது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கும். அவருடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படியே சொல்லிக்கிட்டு வாங்க. நித்தியத்தை விசுவாசிக்கிறேன், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இதான் விசுவாச பிரமாணம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளைக்கு பரலோகத்தில் போய் பிரவேசிப்பார்கள் என்பது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, பரலோகம் ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுமா? கிறிஸ்துவ கேட்கணும். எங்க ஊர்ல ஒரு ஐயரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐயரு, கிறிஸ்துவ ஐயர், சர்ச்சு போற சபை மக்களே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்கள். பரலோகமும் இல்லை, நரகமும் இல்லை, இயேசு 2வது முறை வரப்போகிறது இல்லை. சபையார் எல்லாரும் எழுப்பி நின்று, அப்படின்னா உங்களுக்கு இங்க வேலையே இல்லை போங்க, அதிரி போயிட்டார். விசுவாசிகளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சுட்டு பேசக்கூடாது. டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அவரை. அதுக்குள்ள அவருக்கு புத்தி சொல்லி, இதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கிறோம். இன்னொரு பாடகர், சபை மக்களே, எகிப்தில இருந்து சகல விதமான ரதங்களோடு குதிரை படைகளோடு அந்த செங்கடலில் எல்லாம் ஒழியது. இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பு, செங்கடல் திறந்தது. எல்லாம் போய் அந்த காரியத்தில் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு ரொம்ப தண்ணி இல்லை, அப்போ முழங்கால் அளவுதான் இருந்தது. அதனால எல்லாரும் போயிட்டாங்க. அது பைபிள் கிட்ட நம்பாதீங்கன்னா, ஒரு பையன் சொன்னானா, முழங்கால் அளவு தண்ணியில எகிப்திலிருந்து வந்த குதிரைகள ரதங்கள முழங்கால் தண்ணியில மூழ்கடித்தானே, அது அற்புதம் தானே. கையை தட்டு, நாங்க போய் எல்லாரும் கை தட்டாங்க, நீங்க தட்டலாம். பிரைஸ் ரகனியா. ரதம் எவ்வளவு வயதா இருக்கும், குதிரை எவ்வளவு வயதா இருக்கும். முழங்கால் அளவு தண்ணியில அந்த குதிரைய ரதத்தை மூழ்கடித்தாரே, பைபிள் எழுதியிருக்குது. என்னையா பாஸ்டர் நீங்க வசனத்தை அப்படியே விசுவாசித்து பேச தந்தா பேசுங்க, இல்லைன்னா போயிருங்க, பொட்டி கடை வச்சு படிச்சுக்கலாம். அப்படிதான் அர்த்தம். சொல்றாங்க வைக்கலாங்க. நானே நிறைய இருக்கேன். எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, மோட்டார் சைக்கிள் தராங்க, டிஏ அலவன்ஸும் தராங்க, தனியா மங்களும் தராங்க. ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நாங்க இதை செய்யறோம். மற்றபடி இயேசு வரப்போறாரு அந்த நம்பிக்கை கிடையாதுன்றாங்க. இப்ப என் பட்டவனுக்கு ஐயோ தான். பரலோகத்தை கூட்டுகிற போதகரே உங்களுக்கு ஐயோ, இயேசுவே சொல்லிட்டாரு, போதகரே போதகரா பாதகரா. யோசிக்க நம்ம அப்படி இல்லை. இயேசுவின் வருகையை அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகைக்கு அவரோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த மேலானதை தேடுங்க ஐயா, போராட்டத்தை பார்க்காத, அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள், பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் இயேசு. உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். யாருக்குதான் போராட்டம் பிரச்சனை இல்லை, எல்லாரும் இருக்கு. அது கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் ரொம்ப. அது ஏன்னு நம்ம கேட்க முடியாது. உபதிரவத்தின் பாதையிலே தான் பரலோகம். அப்போஸ்தலர் 16:22 பவுல் சொல்லுகிறார், நாம் அநேக உபதிரவத்தின் வழியாக
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. We have to enter into the heaven with many more torments. சின்ன தலைவலிக்கே இயேசுவை மறுதளிக்கூடாது. தலைவலி இல்லாத தலையே கிடையாது. இப்ப கூட சாதத்திலிருந்து எனக்கு தலைவலி தான், ஆனாலும் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். தலைவலி மாதிரி நான் காட்டுகிறேன் இல்லையே? ஏன் தெரியுமா? அதை சகித்து கொண்டு பேசுறது கூட எனக்கு பலன் இருக்குது. அந்த பவுல் அப்படி சொல்றாரு, இந்த பவுல் இப்படி சொல்றாரு. உபத்திரவத்தை பாக்கியமாய் கருதுங்கள் பிரியமானவர்களே, அதற்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. முறுமுறுக்க கூடாது. கணவன் மனைவியை, மனைவி கணவனை முறுமுறுக்க கூடாது. சாகிற வரைக்கும் ஒருமனப்பட்டு வாழணும். கிறிஸ்து இயேசுவின் நாம மகிமைக்காக வாழணும். விளையாட்டு மூலமா ஒரு பெண்மணி, இந்திய பெண்மணி தேவனை இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஃபுல்லா நியூஸ் பரவிடுது. ஜெமிமா சட்டம் பண்ணதே இல்லை. யாரும் அந்த பெண்மணி என்னன்னா அவங்க அப்பா பாஸ்டர், இந்த பெண்ணு பாஸ்டருடைய பொண்ணு. யாருமே சட்டம் பண்ணல. அந்த பாஸ்டர் ஒரு சிம்பிளா ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அந்த பெண்மணி கிரிக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க. நான் அல்ல, இயேசுதான் அந்த வெற்றியை கொடுத்தாரு. இயேசு அப்பா தான். கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஆனா இயேசுதான் அந்த வெற்றியை கொடுத்தார். அது போதாதான்? விளையாட்டு மூலமா கூட தேவனை மகிமைப்படுத்த முடியுமானால் உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க நடக்கையில, உங்க பேச்சுல, மூச்சுல, வர்றப்ப போறப்ப உங்க வேலைகளில இயேசுவை மகிமைப்படுத்த முடியும். முடியுமா? முடியாதா? என்னால தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியலையா? நில் பேலன்ஸ்லயாவது பொதுவா இரு. தேவனுக்கு துக்கத்தை, அவமானத்தை உண்டாக்கி விடவே கூடாது. ஆண்டவர் தலைமுறை மாதிரி நம்ம நடந்தக்கூடாது. சவால் விட்டார். பார்த்தீர்களா யோபுவை பற்றி? தேவனாகி கர்த்தர் சாத்தான் கிட்ட ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குது யோபுக்கே தெரியாது. அப்படி இருந்தும் யோபு உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக வாழ்ந்து காட்டினார். 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல மரித்தால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பிராப்தம் ஆயிடுச்சு. ஒரே குழந்தை மரித்தாலே எப்படி ஆயிடுறாங்களா தாய்மார்கள்? 1 மாசம் அது செட்டில் ஆகிறதுக்கு 1 மாசம். 10 பிள்ளைகள் ஒரே நாளில் பிணமாக. கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின், நாட் இமேஜின் ஸ்டோரி, ஹிஸ்டரி. 10 பிள்ளைகள் துணியை போத்தி வச்சு கிடக்குதுயா, டெட் பாடி. ஒரே நேரத்தில் மரித்தாங்க. 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், நல்ல வாலிப பிள்ளைகள், பக்திமான், பரிசுத்தவான். யோபு அழுதாரா அழலையா? அதை பத்தி இல்லை. அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? தாய் ஒவ்வொரு குழந்தையையும் 10 மாதம் பெற்றெடுத்த, சுமந்து பெற்றெடுத்த தாய். ஆனாதான் யோபு மனைவி சொன்னதை ஆண்டவர் கண்டுக்கல. ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும். இதை வச்சுக்கிட்டு சில ஊழியக்காரங்க யோபு மனைவிய 1.5 மணி நேரம் திட்டி பேசுறதுக்குன்னே பிரசங்க ரெடி பண்றாங்க. நான் திட்ட மாட்டேன். யோபு மனைவி நமக்கு பாட்டி தான். எனக்கு அந்த பாட்டி மேல ரொம்ப அன்பு. ஏன் தெரியுமா? பல்லவத்துக்கு கூட அவளை நான் பார்ப்பேன். 10 பிள்ளைகள் மரித்தோம். அந்த ஒரு வார்த்தை தான் அந்த அம்மா பேசுறாங்க. இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும். அந்த காலத்துல ஐதீகம், உடம்பெல்லாம் நொதிக்கிற ரணம் வந்து ரத்தம் சீடு கொட்டுது. நாய்கள் வந்து யோபு பருக்களை நக்குகிறது. இதை பார்த்துக்கிட்டு எந்த மனைவி சும்மா இருக்க முடியும்? போயிட்டா மேலு. அதான் யாருக்குமே வரும். இப்ப நம்ம சொந்தக்காரங்களை ஐசியூல சேர்த்துட்டு 8 நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும். 1 நாள் 2 நாள் பில்லு ஏறிக்கிட்டே போகுது. 50,000, 60,000, 70,000. இவருக்கு கற்பனை ஓடுது. 50,000 சரி நிலத்தை விற்கலாம். 80,000 சரி வீட்டை விற்கலாம். போயிட்டே இருக்குது சிந்தனை. 3 நாள் என்ன சொல்லுவாங்க? போயிட்டாவே தப்பு இல்லையே. இந்த படுறதை விட போயிட்டாவே. என் மனைவிக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து சிஎம்சில சேகரிங்கன்னு வச்சுக்கோ, 10 லட்சம் ரூபாய் செலவானாதான் இதை சரி பண்ண முடியும்னு நான் சொல்லிடுவேன். 10 பாஸ்டர்ல கூட்டு வந்து ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து 10 நிமிஷத்துல என்ன அனுப்பி ஜாமன் நிம்மதியா போய் சேரணும். ரியலி அது கடன் வாங்கி என் மனைவி தீர்ப்பாங்க. அந்த கடன் வாங்கி பில்லு கட்டுவாங்க சிஎம்சி ஆஸ்பத்திரியில. நான் பிழைத்துக் கொண்டேன். அதை கட்டுறது யாரு? நான் தான் கட்டணும்.
போயிருந்தாவே நல்லா இருந்திருக்கு. பிள்ளைகளை மனைவியை கடங்காரனா விட்டுட்டு போறதை விட நிம்மதியா ஆண்டவர் விட்டு போய் சார். உண்மையாவே நல்லா இருக்கிறப்பவே யாருடைய உதவி இல்லாம ரொம்ப வயசாயிட்டா 2 பேர் நம்மளுக்கு தேவை. 2 பக்கம் 2 கையை பிடிச்சிட்டு போவாங்க. சந்தோஷமாக போவாங்க. மனித காரியத்திலேயே இங்க நிற்காத, அங்க துப்பாத, இங்க உட்காராத, அங்க பேசாத, இங்க படுக்காத. பசங்களே, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை காட்டிலும் பெரியவனா இருக்கிறார். அப்பா அம்மா பாடுபட்டு கஷ்டப்பட்டு கட்டி கொஞ்ச நாள் தான் வாழ போத்தா இருந்தாலும் அடுத்த சந்ததியாவது சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி கட்டுறாங்க. சாகர வரைக்கும் அவங்களை அன்பா பாத்துக்கணுமா இல்லையா? அப்பதானே அந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யோசிங்க. Never terminate your parents. What is the 5th commandment? எப்ப படாலும் கேட்கறது கேள்வி. 5 கட்டளை, 10 கட்டளையில் 5ஆம் கட்டளை என்ன சொல்லுங்க? கரெக்டா சொல்றீங்க? Honor your father and your mother. Or you put the honor or put the hot stone upon them. கனம் பண்றீங்களா, கனமான கண்ணத்துக்கு போடுறீங்களான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். சிலருக்கு தமிழ் தெரியாது. மறைக்க கூடாதுயா. உன் வயது உன் தாய் வயது சென்றவனாகும். அதனால தான் சொல்றாங்க தெளிவா. உனக்கு என்ன தெரியும்? அந்த டோனே வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த டோன் வரவே கூடாது. அவன் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபார்ம் 3 வரைக்கும் தான் படிச்சிருக்கலாம். உன்னை டிகிரி படிக்க வச்சுக்கிறான்னா படிப்பு தான் நீ தெரியாது. அவங்க அனுபவம் தான் பேசும். படிப்பு ட்ரேடு தியரி ஒண்ணு போகாது. அவங்களே தேடிக்க வேண்டியது, அதுங்களே போய் கட்டிக்க வேண்டியது. அப்புறம் பிரச்சனை வந்தா ஆண்டவரை குறை சொல்ல வேண்டியது, அப்பா அம்மாவை குறை சொல்ல வேண்டியது. ஆண்டவர் ஒத்துப்பாரா? ஜெபம் பண்ணியா? அந்த மாப்பிள்ளையோ அல்லது அந்த மணமகளையோ பார்த்த பிறகு ஜெபித்தாயா? இது கர்த்தருக்கு சித்தமானு கேட்டீங்களா? அப்பா அம்மா சொல்ற ஆலோசனை கேட்டீங்களா? போதர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா? ஏன் எல்லாத்தையும் அவங்க சொந்தமா இஷ்டத்துக்கு செய்யற இந்த உலக திருமணத்தை மட்டும் பெரியவர்கள் பெற்றோர்கள் சொந்த பந்தம் கடைசியில பாஸ்டர் வரைக்கும் போய் அவருக்கு ஒரு ஏவுதல், ஒரு விடுதலை. கரெக்ட், கொடுக்கலாம், இதை வாங்கலாம், பெண் கொள்ளலாம், பெண் கொடுக்கலாம். அதுதான் ஒரு முறை. அந்த ரங்கத்தில் சொத்து சேர்த்து வைக்கிற இந்த உலகம் திருமணத்தை ஏன் பகிரங்கமாக தேவாலயத்தில் பரிசுத்த மெய் விவாகம் என்று வைத்து நடத்துகிறார்கள். 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள் திருமணத்தை. எங்க தமிழ்நாட்டில் மேரேஜ் இஸ் 1000 years of paddy field. 1000 காலத்து பயிர் கேட்கணும். மதம் மானசீக ஆசை, மானசீக இச்சை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதுக்கப்புறம் வாழ்க்கை க்ளோஸ். ஆனா கர்த்தருக்கு சித்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை பாருங்க. என்னதான் வயசானாலும் அவங்களுக்குள்ள அந்த அன்பு குறையாது. எனக்கு திருமணமாகி 40 வருஷம் ஆகுது. நேற்று காலையில 4 மணிக்கு தான் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு கல்யாணம். என்னன்னா அப்படி ஒண்ணுமே இல்லையா? கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், குறைகளை கண்டுக்க கூடாது. உங்கள்கிட்ட என்ன தப்பு தெரியுமா? 1 2 3 லிஸ்ட் போட்டு உட்காந்து கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏன் பண்ணா அங்க வா, உங்கள்கிட்ட என்ன தப்பு தெரியுமா? 1 2 3. உங்க மனைவி இருந்தாலும் 5 கேட்க, உங்கள்கிட்ட 50 இருக்குதுடா. குற்றங்களை குறைகளை மன்னிக்கணும். அதான் குடும்பம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. தமிழ்நாட்டு பழமொழி எல்லாம் வரணும் மலேசியாவுக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நீதிமொழிகள் டெய்லி படிப்பு. அதனால்தான் 31 அதிகாரம். நான் மாணவனாக காலேஜில் படிக்கிறப்போ ஒரு அண்ணன், ஸ்டான்லி அண்ணன், அவர் வந்து சொன்ன ஆலோசனை, 1ஆம் தேதி 1ஆம் நீதிமொழி, 2ஆம் தேதி 2வது நீதிமொழி, 30ஆம் தேதி 30வது, 31ஆம் தேதி 30ஆம் தேதி அதே பிரச்சனை, திரும்பி 1ஆம் தேதி 1. மற்ற அதிகாரம் எல்லாம் படிக்க. இது உங்கள் வாழ்க்கையை நீதிமொழிகள் நீதி பாதையில நடத்தும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஒரு 4-5 வசனம். இந்த நீதிமொழிகளை படிக்கிறதுனால ஞானம், அறிவு, விவேகம், நிதானம்
இவைகளை பெற்றுக் கொள்ளலாம், கற்று உணரலாம். அப்படி வந்துதான் 7 வராரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில். வேற வழியே கிடையாது. Fearing of the God is beginning of the knowledge, not only for the student but also all people. படிக்கிற பசங்களுக்கு தான் சொல்லி நம்ம நினைக்கிறோம், கிடையாது. எல்லாம் கர்த்தருக்கு பயந்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், பாக்கியவதி. எப்போ மேலானதை நாடுங்க. உலகத்தை பார்க்காத, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதே. ஆண்டவர் அந்த போராட்டத்தில் உன்னோடு கூட இருக்கிறாரு, அதுக்கு சந்தோஷப்படு. யாருக்குதான் போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உண்டு. இன்னொரு சிட்டி, ஒரு பட்டணத்துல ஒரு ராஜா, ஒரே பொண்ணு. ராஜாவுக்கு வயசாயின போது ஒரு விளம்பரம் பண்ணார். எனக்கு வயதாகி கொண்டு போகிறது, என் மகளை மணந்து கொள்ளக்கூடிய ஒரு வீரன் தேவை, 50 பேர் ஓடிட்டார். ராஜாவுடைய பொண்ணு இல்ல, யாருக்குதான் ஆசை இருக்காது, அடுத்த சந்ததி ராஜாவாயிடலாம். வெயிட் வெயிட் வெயிட், 50 பேர் வந்துட்டீங்க, நான் யாருக்கு கொடுக்கறது? யாரும் ஒரு போட்டி வைக்க போகிறேன். நீங்க நிற்கிற அந்த இடத்துல இருந்து 10 மீட்டர் நீச்சல் குளம் இருக்கிறது பாருங்கள். 10 நீச்சல் குளம் அழகா அருங்க, 10 மீட்டர் ரெடியா இருக்கிறாங்க குதிக்கிறதுக்கு. ராஜா தான் சொல்ல போறாரு, இல்லங்க இங்க குதிச்சு அந்த பக்கம் வர்றவன் ஃபர்ஸ்ட் வர்றவன் யாரும் பொண்ணை கட்டிடுறேன்னு சொல்லுவாரு. உண்மை அதுதான். சொல்றத கொஞ்சம் கவனிக்க. இந்த நீச்சல் குளத்தில் 10 முதலைகள் இருக்கின்றன. யார் குதித்து ஒரு சேதமும் அடையாமல் அந்த பகுதிக்கு வருகிறானோ அவனுக்கு என்னுடைய மகனை நான் கட்டி வைக்கிறேன் சொன்னார். குதித்தான் ஒரு மாவீரன், சொன்னார் தப்பினோம் பிழைத்தோம் என்று சொல்லி அந்த கரையில வந்து சேர்ந்தான். ராஜா ஓடினார், அந்த ஈரம் உடம்போடு கட்டி அணைத்தார். சபாஷ், நீ ஜெயித்து விட்டாய், இங்கே வீட்டுக்கு கூட போகாத, சுத்திகரிப்பு ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நாளைக்கே உனக்கு திருமணம், என் மகனை கட்டி கொடுக்குறேன். ராஜா எல்லாம் இருக்கட்டும், வாஸ்தவம் தான். அந்த 49 பேர் ஒரு கேள்வி கேட்கணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. கேட்டுக்காரு, என்ன தண்ணியில் தள்ளுவேன். அவன் குதிக்கல. ராஜா சொன்ன உடனே பின்னாடி நின்று தள்ளி விட்டான். ஒண்ணு முதல்ல கடிச்சு சாவு, உயிரோடு போனேன்னா மடந்தால் மகாதேவி இல்லையர் மரண தேவி தள்ளி விட்டான். ஆனா நல்ல வேலை, அவன் வெற்றி பெற்றுட்டான். ராஜா சொன்னபடியே மறுநாள் அவன் மகளை அந்த மனிதனுக்கு, அந்த வாலிபனுக்கு கட்டி கொடுத்துட்டார். இதான் வாழ்க்கை சோதனை. பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தான் இறைவனடி சேராதார். திருக்குறள், பைபிள் வச்சுதான் திருக்குறள் வந்தது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை கடலிலே நீந்தி அந்த கரையில் போய் மோட்ச பேரின்பத்தில் சேர்வதற்கு சமானமாக எழுதியிருக்கிறது. ஒரு இந்து சாமியார் சொல்றாரு, உட்கார்ந்துகிட்டு பேசுறாரு, உபன்யாசம். ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப், 2 வகையான கப்பல் இருக்குது இந்த உலகத்துல. அதான் ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். இதுல போனா பகவானை போய் அடைய முடியாது. ஏன் தெரியுமா? அப்படி அந்த 2 ஷிப்ல போறப்போ ஒரு பெரிய மீன் வந்து தாக்குது. செல்ஃபிஷ், ஃபிஷ், அதான் செல்ஃபிஷ். அவ்வளவுதான். சம்சார சாகரம் சொல்லி இல்லற கடன், வாழ்க்கை பயணம். இதுல போனா பகவானை அடைய முடியாது. இயேசுவை மையமா வச்சுக்கிட்டு அவ்வளவு கொண்டு போற மறை இலை மறை கனியாக இயேசுவை வச்சு. அப்ப எதுல போனோம்? வர்ஷிப். கை தட்டி எல்லாரும் ஷிப்லயே வர்ஷிப். அந்த வர்ஷிப் என்ற கப்பல்ல போனாதான் அந்த கடல் பேர் என்ன? ஓஷன், டிவோஷன். அல்ல சொல்லுங்க, டிவோஷன் என்ற கடல்ல வர்ஷிப் என்ற கப்பல்ல போனாதான் பகவானை போய் அடைய முடியும். அல்லேலூயா. பாருங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், நாடுங்கள்.
இந்த டுங்கள் நிறைய வரும் இந்த அதிகாரத்தில். 5 விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். 1வது வசனம் தேடுங்கள், 2 நாடுங்கள், 5 அழித்து போடுங்கள். நெகட்டிவ் காரியத்தை ஸ்பாயில் பண்ணுங்க. தோட்டத்தை கெடுக்கின்ற குழி நதிகள், சிறு நதிகள் இவைகளே கொண்டு வர பாருங்க. மாம்சீக காரியம், மாம்சீகமா ஆவியா? ஆவிதான் ஜெயிக்கும். மாம்சீகம் பரலோகத்தை சென்றடைய முடியாது. உலக பிரகாரமான ஆசைகள், பொதுவான ஆசைகள், அதை பற்றி நான் பேசுறேன். தரம் கெட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாம ஆவியானவர் துக்கப்படுகிற காரியம் தான் இந்த காரியம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையாக பொருளாசை. வெறும் விக்கிரக ஆராதனைன்னா நான் தான் விக்கிரக ஆராதனை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், சிலைகளை நான் வணங்குவது இல்லையே என்று சொல்லலாம். விளக்கம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. 1 தீமோத்தேயு 6:10 நினைக்கிறேன். The loving of money is root of all evil things. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், ரூட். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு கிடக்கிறார்கள். சொல்றாரு அடுத்த வசனம், நீயோ தேவனுடைய மனிதனே இவைகளை விட்டு ஓடு. You man of God, run from such place. Run from that loving of money. பணம் தேவைதான். பணம் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். அது கர்த்தர் செய்வார். பணம் அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, ரூட்டு. வேண்டாயா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை காட்ட மாட்டார். சம்பளம் நிறைய வாங்குறப்ப வஸ்து பொருள் வாங்குவாங்க. அதை பார்த்து நம்மளும் செய்யக்கூடாது. நமக்கு சிம்பிள். நல்லா கவனிங்க, வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோம்னு யாருக்குமே தெரிய போறது இல்லை. ஸோ இட்ஸ் சிம்பிள். சிம்பிள் தான் ரொம்ப நல்லது உடம்பு. சில இடத்துல பார்த்துக்கிறீங்களா, போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது எப்போ போகுதுன்னு தெரியாது. போஜன பிரியனா இராது, போஜன பிரியனா இராது. தொண்டையில கத்தியவை போஜன பிரியன், பெருந்திண்டி, 2 பைபிள் வன்மையா கண்டிக்கிறது. ஆண்டவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்க நம்ம மேல, நல்லா இருக்கணும்ட்டு, ரொம்ப நாளைக்கு நல்லா சுகமா இருக்கணும்னு தான் சொல்ல. அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க. அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே விஷமா. நம்ம வயிறு எவ்வளோ அவ்வளவுதான். கொட்டிக்கிட்டே இருந்தான்னா அர்த்தம். அதுக்கு வாயிருந்தா என்ன சொல்ல, ஆனா பருவா இருக்குதா, ஒரு நாளாக ரெஸ்ட் கொடுக்கணும் எனக்கு. அதுதான் உபாசம். உபாசம் கண்டிப்பா எப்போ சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என் ஊர்ல ஒரு பாஸ்டர், அவரும் ஆயிருந்தா ஏன் திருப்பத்தூர்ல 2 நாள் உபாசம் கொடுத்தோம். வாங்க, உபாசமா 2 நாளா? ஐயோ, ஒருவேளை கூட என்னால முடியாது. சொல்றது யாரு? ஊழியக்கார. கம்ப்ளீட்லி நான் சாப்பிட கற்றுக்கொண்ட நாம் உபவாசம் இருக்கவும் கற்றுக்கொள்ள ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம பிரெயினுக்கு நல்லது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நேசிக்கணும். முதல்ல அதை நேசிக்கணும். உபவாசம் இருக்கிறவங்க அந்த உபவாசம் முடிவு வரைக்கும் வேற கவனம் செலுத்தாம ஸ்தோத்திரத்திலும் பாட்டு ஜெபம் ஆராதனை அல்லது சபையில வைக்கிறாங்க பாருங்க உபவாச ஜெபம், அதுல வந்து கலந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும். தீர்மானம் பண்ணுங்க. அடுத்தது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழித்து போடுங்கள். படிச்சுட்டுமா? 9 8 போலாம். கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தோஷமும் வம்பு வார்த்தை இவைகளை விட்டு விடுங்கள். எவ்வளவு அழகா கொண்டு போறாங்க பாருங்க இந்த அதிகாரத்துல. பார்த்தீர்களா? தேடுங்கள், நாடுங்கள், அழித்து போடுங்கள், விட்டு விடுங்கள். வீட்டில் போய் படிங்க, இந்த மாதிரி நிறைய வரும்.
விட்டுட்டு கோபம் வேண்டாமா, ஊருக்கு பொறாம வேண்டாம், அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். விசுவாசிகளுக்கு தான், பரிசுத்தவான்களுக்கு தான் இவ்வளவு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். யோசிக்கணும், விட்டுறணும், விட்ட வேண்டியதை விட்டுறணும், சேர்த்துக் கொள்ள வேண்டியதை சேர்த்துக் கொள்ளணும், விட வேண்டியதை விட்டுறணும். தேவையில்லாத வீணான பாரம், அன்பரங்க ரகசிய பாரம், வீணான பாரம் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். It brings up to burning hell. Second death of hell fire. பக்திமானா வாழ்ந்தியோடா உலகத்துல என்னடா இங்க வந்துட்டு பிசாசியாக கேட்கிறப்ப எவ்வளவு கேவலம். யோசி, உண்மையான பக்தி, தெய்வீக பக்தி, அதான் விசுவாசம் தரும் பக்தி, பரிசுத்த தரும் பக்தி.